ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கைஸ். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு AWS கோர்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஜீரோ டு ஹீரோ டுட்டோரியல் வந்து நான் போட போகிறேன். அது ஸ்க்ராட்ச்லேருந்து இதெல்லாம் ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ நம்ம வந்து பர்டிகுலர் என்ன பார்க்க போகிறோம்னா அதோட ஓவர்வியூ பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு குட்டி பிபிடி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிபிடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரோட் மேப் சொல்ல போகிறேன். நான் அந்த ரோட் மேப் படி தான் நம்ம வந்துட்டு இந்த AWS கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ ஸ்பிக் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ போலாமா? ஓகே கைஸ், நான் வந்து இந்த பிபிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஃபார்மேட்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம அதிலேயே வச்சுட்டு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வாங்க கைஸ், வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஒன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ. அதாவது நம்ம இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கைஸ். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஸ்பிக் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ AWS ஜீரோ டு ஹீரோ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீஃப் ஓவர்வியூ அதுதான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரீஃப் ஓவர்வியூல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி எல்லாம் இந்த கோர்ஸ் பார்க்க போறோம், என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது வந்துட்டு இந்த ஜீரோ டு ஹீரோ டுட்டோரியல் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றது எஸ் நான் தான் சபரீஸ்வரன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ஜேர்னிஸ்ல இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு தியரியா வந்து நம்ம பார்க்க போறது இல்லை கைஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிராக்டிகலா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா வந்துட்டு இந்த AWS எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இது மாதிரி ஸ்கூல் பசங்களோ கிடையாது. நான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு என்னென்ன சர்வீஸ்ல எப்படி இன்க்ளூடா இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பெகட்டி மாதிரி ஓகே வச்சுக்கோங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று வந்துட்டு கச கச கசன்னு இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஒர்க் பண்ணி பார்க்க தான் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸா வந்துட்டு நம்மளால சால்வ் பண்ணி நம்மளால வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் கரெக்டா. அதாவது இதுதான் வந்து இருக்கு அப்படிங்கிற நம்மளால கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் மட்டும்தான் இருக்கும். தியரிட்டிக்கல் பார்ட்டே கிடையாதுங்க. தியரிட்டிக்கல் பார்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு GitHub ரெபாசிட்டரி கொடுக்குறேன். அதுல தியரிஸ் எல்லாம் இருக்கும். நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து பேசிக்கா வந்துட்டு சில சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து இந்த EC2 அதாவது ஹோஸ்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா நம்ம S3 பக்கெட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து IAM யூசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷனுக்கு, அப்புறம் VPC விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், அது அதுக்கப்புறம் வந்துட்டு DevOpsல வந்துட்டு சில இதெல்லாம் இருக்குது. அப்புறம் CI/CD பைப்லைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட AWSல இருக்கு. இன்னும் வந்துட்டு இந்த லாம்டா ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட் இந்த AWSல. நம்மளாம் வந்து அதையும் தான் கைஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹோஸ்டிங் வெப்சைட் அதை மேனேஜ் பண்றது, எப்படி வந்துட்டு அதை வாட்ச் பண்றது, என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கம்பெனி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த கோர்ஸ்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கைஸ். ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த வந்து நம்மளோட ஓவர்வியூ. ஓகேங்களா? அதாவது நிறைய சர்வீஸ் நிறைய ஹேண்ட்ஸ் ஆனோட நம்ம வந்து பார்க்க போறோம். ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் இருக்கும். நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஒவ்வொரு விஷயம் புது விஷயம் கத்துக்கலாம். ஒவ்வொரு இடம் நீங்க சால்வ் பண்ணும் போதும் நீங்க ஒவ்வொன்றா கத்துக்கலாம் கைஸ். சோ நீங்க வந்துட்டு கண்டிப்பா அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கீ அப்ஜெக்டிவ்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு AWS வந்து ஸ்கிராச்ல இருந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் நான் சொன்ன மாதிரி இருக்கும். இதுல வந்து DevOps இருக்கும், ஹீரோ டு கோர்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து சொன்ன மாதிரி ஸ்டார்ட் வந்துட்டு இந்த EC2 சின்ன சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எப்படி டெப்ளாய் பண்றது, எப்படி மானிட்டரிங் பண்றது, GitHub கூட எப்படி கனெக்ட் பண்றது, அப்புறம் Docker, AWS பாப்புலர் சர்வீஸ், இது எல்லாமே இந்த கைஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? லைக் இந்த ப்ரோ மாதிரி நம்ம இருக்க போறோம். ஓகேங்களா? சோ நீங்க வந்துட்டு 2025ல வந்துட்டு DevOpsல வந்துட்டு நீங்க மாஸ்டரிங் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு கைஸ். சோ டுடே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுறேன். ஓகே. ஸோ டுடே வந்து நீங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா AWS தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணப்படுற சர்வீஸ். AWS மட்டும் இல்லை, இந்த Azure அதெல்லாம் இருக்குது. ஆனா வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா AWS. ஆக்சுவலி வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் AWS கத்துக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து தான் உள்ளே வந்தேன். இல்லைன்னா நம்மகிட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களே, AWS அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம ஏதாச்சும் பண்ணிருமோ அப்படின்னு நிறைய பயம் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலி வந்துட்டு AWS வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குதுங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு சேஃபான ஒரு இடம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு நிறைய கத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு ஃபியூச்சர் வந்துட்டு
அது ஒரு டாப் இருக்கு. இந்த ஏஐ அது மாதிரி இருக்கிறதுல கிளவுடும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு மத்தவங்க மாதிரி கோடிங் படிக்கிறேன், இல்ல வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகிறேன் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்துட்டு நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் இந்த மாதிரி கிளவுட் அதெல்லாம் ஃபயர் பேஸ் அதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து அவங்க வந்து இதை கத்துக்கும் போது நீங்க அந்த இடத்துல மாஸ்டர் இருப்பீங்க, அவங்க அந்த இடத்துல ஜூனியரா இருப்பாங்க. நீங்க வந்து நிறைய பேருக்கு டீச் பண்ணலாம் கைஸ். ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, நீங்க இதை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கூட்டிடலாம். நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து நம்ம அதுல வந்துட்டு ஏடபிள்யூஸோட ஃப்ளோ என்னன்னு நம்ம இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று கூட இன்டர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றேன்னு பாத்துக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் நம்ம ஒரு சைட்டை ஹோஸ்ட் பண்ணோம்னா பப்ளிக்கா வந்துட்டு எல்லாரும் பார்க்கலாம், கரெக்ட் தானே? ஆனா இப்ப ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டன்ஸ்ல ஹோஸ்ட் பண்றப்படுற அந்த சைட் எல்லாமே வந்து என் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்ப எப்படின்னா இப்ப நான் வந்துட்டு ஒரு எல்லாருமே வந்து சேம் ஒய்ஃபை பாஸ்வேர்ட் தானே ஒய்ஃபை தானே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐபி வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு அந்த ஐபி மட்டும் நான் கான்ஃபிகர் பண்ணி விட்டேன்னா இப்ப அந்த செக்யூரிட்டி இன்பவுன்ஸ்ல போய் நான் மாற்றி விட்டேன் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ்ல இருக்காங்கள மட்டும்தான் அந்த சைட்டை வந்து ஆக்சுவலி வந்துட்டு பார்க்க முடியும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐபில தான் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ நீங்க ஐபி வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும். சோ நான் ஐபி அட்ரஸ் பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன் guys. ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ். இந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து நான் இந்த ட்ரைனிங் பத்தி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்க வந்துட்டு ட்ரைன் பண்ணிட்டே இருவாங்க செல்ஃப. இல்லைன்னா வந்துட்டு நான் அதை பார்த்துட்டேன் அது ஓகே இப்போ வேணா அப்படி ஓகே இந்த நம்ம எக்ஸாம் படிக்கிற மாதிரி சைட் டாபிக் மட்டும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்க வந்துட்டு கொஞ்சமாச்சு ஒரு 1 hour 2 hour இருந்தாலும் அதுக்காக நீங்க டெய்லி ஒதுக்கிடுங்க. ஸோ ஒதுக்கிட்டு அதுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நீங்க அதுக்காக ஒதுக்கிட்டு நீங்க வந்துட்டு அதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ஜாலியா இருக்கலாம் கைஸ். தென் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் வந்துட்டு கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால இது வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு ஃபுல்லா வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்தா கூட நீங்க டக்கு டக்குன்னு எதுவும் யோசிக்காம நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ இந்த முக்கியமான சர்வீஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? இந்த முக்கியமான சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 10 சர்வீஸ் பார்க்கலாம். இன்னொரு 10 சர்வீஸ் வருது. நம்ம வந்து ஒரு 20-30 சர்வீஸ் இன்னும் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் வந்து இதுல வந்துட்டு ஒரு நம்ம பார்க்க போறதுல ஒரு 20 மெயின் சர்வீஸ் தான் வந்து நான் சொல்றேன். அந்த EC2, ECR, ECS, அப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங், இந்த மாதிரி RDS, இந்த மாதிரி நிறைய. ஸோ இது வந்துட்டு மெயினா நான் வந்துட்டு இப்போதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 10 சர்வீஸும் அடுத்த ஸ்லைட்ல இன்னொரு 10 சர்வீஸ் இருக்கு. அந்த 10 சர்வீஸ் தான் வந்து நம்ம இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது இல்லாம நம்ம வந்துட்டு இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா இந்த சர்வீஸ் இப்ப நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் சர்வீஸ் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வீஸ் எடுத்து நான் யூஸ் பண்ணும்போது இது கூட இது இல்லாம இன்னொரு சர்வீஸ் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் வந்துட்டு மேலாப்பு தான் 20 சர்வீஸ் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க இந்த இடத்த கத்துக்கும் போது இதை விட நிறைய சர்வீஸ் நீங்க கத்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? சோ நீங்க வந்துட்டு ரொம்ப பணிக்க வேணா 20 சர்வீஸ் தான் சொல்றேன் அப்படின்னா சோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் கத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 சர்வீஸ் வந்து இருக்குது. அதாவது AWS RDS, Aurora, DynamoDB, Elastic Cache, அப்புறம் SNS, Step Function, அப்புறம் CloudWatch, CloudFormation, API Gateway. இதுல API எல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு குட் நியூஸ் சொல்றேன். அதாவது நம்ம அதுல வந்துட்டு ஒரு AI ஒரு ஏஜென்ட்டும் நம்மளோட இதுல வந்து இருக்குது. ஸோ அந்த AI ஏஜென்ட்டும் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் கைஸ். ஏன்னா AI ஏஜென்ட் பத்தி சொல்றேன் பாத்தீங்கன்னா கைஸ் இதுல ஒரு குட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம AWS வந்து பாத்தீங்கன்னா AI ஏஜென்ட்டும் வந்து ஆஃபர் பண்றாங்க. அந்த AI ஏஜென்ட்டும் வந்து நம்ம இதை வந்து பார்க்க போறோம். எப்படி வந்துட்டு ஒரு AI ஏஜென்ட் கிரியேட் பண்றது, அதுல என்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு, அதோட ஃபுல் டாக்குமெண்டேஷனும் நான் அடுத்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க AWSல வந்துட்டு நீங்க நிறைய சர்வீஸ் வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த AWS அக்கௌண்ட் உள்ள போயிட்டு நீங்க வந்துட்டு ஒவ்வொரு டாக்குமெண்டேஷனா படிக்கணும். பிளாக் வெறும் ஸ்கிரீன் கொஞ்சம் மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் மாத்திச்சேன். அதாவது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்டேஷன் வந்துட்டு ஃப்ரீயாவே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷனை நீங்க யூஸ் பண்ணி என்ன சர்வீஸ் என்ன மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம், ஆக்சுவலி அது எதுக்காக கிரியேட் பண்ணலாம், அது எதுக்காக வந்துட்டு உங்க இந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்துட்டு நீங்க AWSோட அபிஷியல் டாக்குமெண்ட்லயே நீங்க வந்து டாக்குமெண்டேஷன்லயே வந்து நீங்க நிறைய கத்துக்கலாம் கைஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சொல்லி தருவேன். அதுல இன்னும் நிறைய உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு இந்த தேடலை வந்து விட்டுறாதீங்க. சோ தேடல் ரொம்ப பெருசு.
ரொம்ப நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஆக்சுவலி வந்துட்டு நீங்க ஐடிக்குள்ள வரீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா உங்களால அந்த இடத்துல சர்வே ஆக முடியாது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இன்னொன்று பார்க்கலாம். அது என்னன்னா ரோட் மேப் பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமா வந்து ரோட் மேப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரோட் மேப் வந்து நம்ம ஒன்று பார்த்துட்டா இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இன்னும் வந்து நம்ம வரதுல வந்துட்டு இன்னும் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கிராச்ல இருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ வாங்க நம்ம ரோட் மேப் பார்க்கலாமா? ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு ரோட் மேப் பார்க்கலாம். ஸோ ரோட் மேப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படிலாம் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் சேஞ்ச் பண்ணுங்க. எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஆரம்பிக்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் பேசிக்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? கிளவுடோட பேசிக்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? அதாவது இதுல வந்துட்டு ஃப்ரீ டயர் பத்தி நம்ம என்னென்ன பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு ரீஜியன்னா என்ன, ஜோன்னா என்ன, எவ்வளவு பிரைசிங்லாம் இருக்கும் அப்படிங்கிற பேசிக் பத்தி பார்க்கணும். ஓகேங்களா? இதுல என்னென்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரீஜியன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜோன்ஸ்னா என்ன, ஒரு பிரைசிங் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மிச்சப்படுத்துறது எப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா IAM. ஓகேங்களா? இந்த சர்வீஸ்ல வந்துட்டு அதாவது இதுல வந்துட்டு என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா IAM யூசர், அதுக்கப்புறம் ரோல், அப்புறம் வந்துட்டு பாலிசி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த MFA மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட AWS அக்கௌண்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்றது, கண்ட்ரோல் அக்சஸ் டு யுவர் AWS ரிசோர்சஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது. ஓகேங்களா? நீங்க அடுத்து மூணாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணாவது வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதை வந்துட்டு எப்படி லான்ச் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு அதுல என்னென்ன மாதிரி OS நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். அது வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஸ்ட் சர்வீசஸ் வந்து நம்ம அதுல இருந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட். ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா S3. அதாவது இது வந்துட்டு S3 பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது S3 என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு 3S. ஓகேங்களா? ஸோ இதை S3 பக்கெட் தான் வந்து நம்ம வந்துட்டு இதுல பார்க்க போறோம். அதாவது ஸ்டோர் ஸ்டாட்டிக் சைட் ஆர் சம்திங். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த S3 வந்துட்டு மெயினா வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ட் ஃபார் ஆப்ஸ் அந்த டேட்டாஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்டோரேஜ் வந்துட்டு வந்து S3 வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? தென் ஃபிஃப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லிங். ஏன்னா பில்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா AWS கொஞ்சம் நீங்க பட்ஜெட் அதிகமா யூஸ் பண்றீங்க, அதாவது சர்வீஸ் இல்ல CPUs அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்ல வந்து பயங்கரமா எகிரிடும். இதுல வந்து நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து சரியில பார்த்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு நம்ம பட்ஜெட் எப்படி வந்துட்டு சர்ப்ரைஸ் சார்ஜஸ்லாம் வந்துட்டு கம்மி பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே, இது வந்துட்டு நம்ம ஃபேஸ் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நம்ம பேசிக்ல இருந்துட்டு போனோம் அப்படின்னு தான் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கு இல்ல அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப பிரைஸ் எகிர்ன மாதிரியும் போய் எல்லாம் பயங்கரமா இதாயிரும். ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், நம்ம வந்து இப்ப ஃபேஸ் 2க்கு போலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு கலர் எழுதிக்கிறேன். எங்க இருக்கு? எஸ். ஃபேஸ் 2. ஓகேங்களா? நான் சொல்ற இந்த ஃபார்மேட்லயே நீங்க வந்துட்டு ஒவ்வொரு நாள் லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். இந்த ஃபேஸ் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க என்ன ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணணும், அதாவது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபேஸ் 2ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த VPC அதை வந்து நீங்க பார்க்கணும். அந்த VPCல வந்துட்டு சர்வீஸ் என்ன சர்வீஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்நெட்ஸ், இந்த நீங்க DNS அந்த நெட்வொர்க்கிங் பத்தி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது இதுல அந்த நெட்வொர்க்கிங்ல வந்துட்டு ஒரு நல்ல புரிதல் வரும். இது நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரூட்டிங் எப்படி பண்றது, அப்புறம் இந்த NAT, அப்புறம் IGW. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் செக்யூர் நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கை செக்யூரா எப்படி வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்றது, எப்படி செக்யூர் பண்றது அப்படிங்கிறத இதுதான் வந்து இந்த VPCல வந்து ஃபோக்கஸ் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று, ஆனா ஈஸியாகவும் இருக்கும் கைஸ். அதாவது இந்த லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
என்னதான் லோட் பேலன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த லோட் பேலன்சர் வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, உங்களோட சைட்டோட டிராபிக்கை வந்துட்டு லோட் பண்ணும், அதாவது பேலன்சிங்கா வச்சுக்கும். ஓகேங்களா? அதாவது இப்ப வந்துட்டு அட் டைம்ல ஒரு 2000 பேர் 3000 பேர் உங்க சைட்டை அக்சஸ் பண்றாங்கன்னா, அந்த டிராபிக் வந்துட்டு அழகா அது வந்து ஸ்கேல் பண்ணி கொடுக்குங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட் டிராபிக். ஓகேங்களா? இது வந்துட்டு டிராபிக் வந்துட்டு எல்லாத்துக்கும் பேலன்ஸியா உங்க சைட் வச்சுக்கும், டவுன் ஆக விடாது. ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோட் பேலன்சர். ஓகேங்களா? என்னைக்குமே உங்க சைட் வந்துட்டு டாப்ல இருக்கும் கைஸ். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோ ஸ்கேலிங். இந்த ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஹேண்டில் டிராபிக் வந்து ஸ்பெக்ஸ், அதாவது இந்த நான் இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா இந்த லோட் பேலன்ஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம இதுல வந்துட்டு டெம்ப்ளேட்டை லான்ச் பண்ணுவோம், அப்புறம் வந்துட்டு ஏஎஸ்ஜி எல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா AMIS. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது என்ன இதுல வந்து பர்டிகுலரா வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டம், அதாவது ஒரு கஸ்டமா ஒரு அதாவது கஸ்டம்னா அந்த கஸ்டம் இல்ல, அதாவது CSTOM கஸ்டம், அதாவது கிரியேட் கஸ்டம் ஈஸி டு இமேஜஸ். ஓகேங்களா? அதாவது ஃபாஸ்டர் டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இந்த AIM வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதோட யூஸ் கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டு பேக் அண்ட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்றக்கூடிய அதாவது இந்த VPC பிளஸ் ALB பிளஸ் EC2 பிளஸ் RDS வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுல சொல்றேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணும். சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்பெகட்டி பவுல் மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்துட்டு அப்படியே கசமசம் இருக்கும். அது லிங்க் இன்டர்லிங்க் ஆயிட்டு ஒரு செயின் மாதிரி, பிளாக் செயின் மாதிரி வச்சுக்கோங்க. ஒண்ணு கூட ஒண்ணு ஒவ்வொரு பிளாக் ஒவ்வொரு செயின் கூட லிங்க் ஆயிருக்கு மாதிரி இது வந்துட்டு லிங்க் ஆயிருக்கும். சோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், பேக் அண்ட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு தேர்ட் ஒன் நம்ம பார்க்கலாம், தேர்ட் ஃபேஸ். எஸ். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெவாப்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ல வந்துட்டு AWSல என்ன மாதிரி எல்லாம் சர்வீஸ் எல்லாம் இருக்குது, இது எப்படி டெவாப்ஸ் வந்துட்டு எப்படி AWSல வருது அப்படின்னு நீங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். கண்டிப்பா டெவாப்ஸ் வந்துட்டு AWSல இருக்கு, அதுக்கும் பல சர்வீஸ் எல்லாம் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும், அதாவது நம்ம சேனல்ல மோஸ்டா இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய இந்த CI/CD இது வந்துட்டு நிறைய டெவலப்பர்ஸோட வாழ்க்கையை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுல வந்து என்ன சர்வீஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோடை வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா புரியும். ஓகே ஓகே அதாவது எரேஸ் பண்ணிடலாம். சரி. ஓகே எஸ். ஸோ இந்த CI/CD வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா கோட் கமிட் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ நம்ம கோட் கமிட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கமிட் பண்ணதுக்கு அப்புறம் கோட் பில்ட் அப்படி அதுக்கு ஒரு இருக்கு. பைப்லைனுக்கு கூட இதுல வந்துட்டு நிறைய சர்வீஸ் இருக்கு. கோட் டெப்ளாய்க்கு ஒரு சர்வீஸ் இருக்கு. இது வந்து பர்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட் பில்ட் அண்ட் டெப்ளாய். CI/CD வந்துட்டு நம்ம எப்படி ஒரு GitLab இல்ல ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி பண்றோமோ அதே மாதிரி AWSல ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் நம்ம இந்த மாதிரி, அதாவது கோட் கமிட், கோட் பில்ட், கோட் பைப்லைன், கோட் டெப்ளாய், இந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை ஆட்டோமேட்டடா பில்ட் பண்ணி அதை டெப்ளாய் பண்ணலாம். ஓகேங்களா? மூணாவது, அதாவது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெய்னர். சோ கண்டெய்னர்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு ஞாபகம் வருது என்னது, டாக்கர். சோ டாக்கர் கண்டெய்னர். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னா டாக்கர் ஆப்ஸ் இன் த கிளவுட், அதாவது உங்களோட கிளவுட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டெய்னர்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய சர்வீஸ் இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ECS அப்புறம் ECR இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது மூணாவது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, மூணாவது சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட்ஸ், செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம். அதாவது இதுல வந்துட்டு என்னன்னா சீக்ரெட் மேனேஜர் இருக்கும், SSM பேராமீட்டர் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும். இது என்ன பாத்தீங்கன்னா உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணும். நீங்க ஒரு குட்டி செனாரியோ சொல்ற பாத்தீங்க, இப்ப நான் வந்துட்டு ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டேட்டாஸை வந்துட்டு கெட் பண்றதுக்கும் போஸ்ட் பண்றதுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட நான் அதுக்கு என்ன பண்ணிருப்பேன், ஒரு URL வச்சிருப்பேன், அதாவது DB URL. இப்ப வந்து RDS கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அதுல எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி என்னோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவேன். அதுல ஒரு ஸ்கீமா நேம் எடுத்துக்குவேன், என்னோட பாஸ்வேர்ட். இந்த மூணு விஷயத்தை வச்சுதான் நான் வந்து கோட்ல வந்துட்டு என்னோட டேட்டா பேஸ் வந்துட்டு கெட் பண்ண முடியும், போஸ்ட் பண்ண முடியும். கரெக்டா? இன்கேஸ் நான் வந்து அதை ஹார்ட் கோட் பண்ணிருந்தேன் அப்படின்னா
அது வந்து பாத்தீங்கன்னா வெலரபிலிட்டில போயிடும். ஏதாச்சும் ஹேக்கிங் அட்டம் நடந்துச்சு அப்படின்னா என்னோட மொத்த டேட்டா வந்து ஃபுல்லா காலியாயிரும். நான் வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா AWSல ஒரு சர்வீஸ் இருக்கு, சீக்ரெட் மேனேஜர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா. அதுல போயிட்டு நான் கீ வேல்யூ வந்துட்டு, அதாவது கீ வந்து பாத்தீங்கன்னா DB URL வேல்யூ வந்துட்டு நான் அந்த எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவேன். அதே மாதிரி DB யூசர் நேம் அட்மின், அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்ட் நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா. வாட் எவர் இட் இஸ் அதை கொடுத்துருவேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா AWS அதுக்கு கோடும் கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேணுங்கிற கோடு வந்துட்டு நீங்க ஆல்டர் பண்ணி நீங்க எழுதிக்கலாம், இல்ல ChatGPT வாங்கிக்கலாம் ஓகேங்களா. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த SDK ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அந்த AWS SDK இருந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கோட் ஒரு 4 லைன் 5 லைன் கோடு தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட அந்த ARன்னு ஒன்று இருக்கும், அந்த ARனை வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு இந்த கோடில் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க இந்த டேட்டாபேஸ் கால் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த ARN கால் ஆகும். ARN கால் ஆகும் போது அந்த சீக்ரெட் மேனேஜர் கால் ஆகி அதுக்குள்ள இருக்கிற அந்த கீ வேல்யூ ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு டேட்டாபேஸ் இது பண்ணும். இன்கேஸ் நான் வந்துட்டு ஹேக்கிங் பண்ண அப்படின்னாலும் என்னால அந்த எந்த வேல்யூஸ்மே அங்க எனக்கு இருக்காது, ஏன்னா எல்லாமே நான் செக்யூரா வந்துட்டு அந்த AWSல ஸ்டோர் பண்ணியிருப்பேன் கரெக்டுங்களா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சர்வீஸ் எல்லாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப முக்கியமானது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் கோட். சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் கோட் இது வந்துட்டு IaaS அப்படின்னு சொல்லுவாங்க, IAC அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன், CDK இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் YAML கோட். அதாவது நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆட்டோமேட் பண்ணுவோம். அதாவது இந்த YAML கோட் யூஸ் பண்ணி, YAML இல்லைன்னா வேற ஏதாச்சும் கோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மாத்தி அமைக்கிறது, இல்ல கோட் போட்டு நம்ம மாத்துறதுதான் ஓகேங்களா. சோ இது வந்து உங்களுக்கு நான் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸான டாபிக், உங்களுக்கு வந்து பிகினிங்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சோ நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். சோ ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டா தான் இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த 4 வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் பத்தி, அதாவது பில்டிங் பைப்லைன்ஸ். இப்ப GitHub யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு பைப்லைன்ஸ் கிரியேட் பண்றீங்க, அப்புறம் EC2 ஹோஸ்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி AWS சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணி பயங்கரமா பண்ணலாம். இப்ப வந்துட்டு குட்டியோட எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் GitLabல வந்துட்டு யூஸ் பண்ணி அதை நான் எப்படி AWS கனெக்ட் பண்ணி நான் ஹோஸ்ட் பண்ணேன், அதாவது ஆட்டோமேட்டடா எப்படி ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு நான் சொல்லிருக்கோம் பாத்தீங்களா. அது வந்துட்டு ஒரு சர்வீஸ் தான், EC2 சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றது ஓகேங்களா. அடுத்த ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4th ஃபேஸுக்கு போலாம். கைஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபேஸ் 4 போலாம். இந்த ஃபேஸ் 4ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 4th ரோட் மேப்ல நம்ம வந்து பார்க்க போறது டேட்டாபேஸ், சர்வர்லெஸ் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எப்படி நம்ம வந்துட்டு எபோ 3 சர்வீஸ் அதாவது ஃபேஸஸ் பார்த்தோமோ அதே மாதிரி டேட்டாபேஸ், இந்த சர்வர்லெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ். இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே நீங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி மாஸ் காட்டலாம் கைஸ் ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா RDS ஓகேங்களா. இந்த RDS வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை கனெக்ட் பண்றதுக்கு வந்துட்டு மேனேஜ் SQL DB. இந்த SQL மட்டும் இல்ல, இதுல நிறைய நீங்க டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை நீங்க பாத்துக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ்க்கு இது பண்ணுவோம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைனமோ DB. இது என்ன பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கேலபிள் யூசர், அதாவது சர்வர்லெஸ் நோ SQL. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேல இருக்கிற இந்த RDS மாதிரியே தான், ஆனா வந்து இது ஒரு பைத்தான்ல மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தான்ல எப்படி டைனமோ DBங்கிற மாதிரி. சோ இது வந்து நம்ம சர்வர்லெஸ் நோ SQL. இது வந்து இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும், ஈஸியா ஸ்கேலபிள் பண்ணாலும் ரொம்ப ஸ்கேலபிளா இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ், அதாவது லாம்டா. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரிகர் பேஸ்ட் ஆட்டோமேஷனா இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரு குட்டி சினாரியோ சொல்ற பாருங்க. இப்போ நான் வந்துட்டு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்றேன்னா என்னோட இன்ஸ்டன்ஸோட ஐடி, அதோட IP அட்ரஸ் அதெல்லாம் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். நான் பைத்தான்ல ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எனக்கு 24 hours ஒன்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஒரு பேக்கப் எடுத்து இதுல ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னு நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் ஒரு கோட் எழுதிட்டு அப்படின்னா இந்த ஐடி IP அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன கரெக்டா 24 hours ஒன்ஸ் என்ன பண்ணும்னா என்னோட EC2 இன்ஸ்டன்ஸை பேக்கப் எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஓகேங்களா. அதுக்கும் ஒரு சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டோர் பண்ணிக்கும் ஓகேங்களா.
அதுக்கப்புறம் அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, அது கூட அந்த கிளவுட் வாட்ச் இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் லேப்டாப் ஃபங்க்ஷன் கூட லிங்க் பண்ணி விட்டுருவேன். அப்ப இது என்ன ஆகும், 24 hours ஒன்ஸ் என்ன ஆகும்னா இது வந்துட்டு பேக்கப் எடுக்கும். இந்த பேக்கப் எடுத்துருச்சா இல்லையா அப்படிங்கறத அந்த மெசேஜ் என்ன பண்ணுவோம்னா, இந்த லிங்க் பண்ணி கிளவுட் வாட்ச்ல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பாத்துக்குவேன். ஓகே இன்னைக்கு வந்துட்டு ஓகே 24 hours ஆச்சு, நான் பாக்குறேன் சூப்பர் கிளவுட் வாட்ச்ல எல்லாம் கரெக்டா வந்துருக்குது, எனக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சா இல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது மொத்த டீடைல்ஸ் வந்து நான் கிளவுட் வாட்ச்ல பாத்துக்குவேன். அது மட்டும் இல்லாம என்னோட பேக்கப் வந்துட்டு நான் அந்த சர்வீஸ்ல போயிட்டு நான் வந்துட்டு ஈஸியா பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் பேஸ்ட் இருக்கும். சோ இந்த சமயத்துல இது ரன் ஆகு, இல்ல இது ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம், இந்த ஷெட்யூல்ல மட்டும் ரன் ஆகு. இப்ப யூடியூப்ல எப்படி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த டைமிங்ல அப்லோட் ஆயிக்கும், இதுல அப்லோட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரிதான் இந்த டைமிங்ல இது சர்வர்ல, அதாவது இந்த டைம்ல இது ரன் ஆகு, இந்த டைம்ல இந்த ஷெட்யூல் ரன் பண்ணு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டடா நம்ம பண்றது. இது வந்து ஆட்டோமேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா API கேட்வே. சோ இதுல வந்துட்டு நம்ம என்ன சர்வீஸ்னா ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு HTTP APS இந்த லாம்டால பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து கனெக்ட் பண்றது, ஒரு சர்வீஸை இன்னொரு சர்வீஸ் கூட வந்து கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு இப்ப ஒரு எப்படி சொல்றோம்னா ஒரு லாகின் ஃபார்ம் வந்துட்டு எப்படி டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த API பேக் எண்ட் வந்து API என்ன பண்ணுவோம்னா வேலிடேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு எப்படி கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு சர்வீஸை வந்துட்டு இன்னொரு சர்வீஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு இந்த APIs யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்துட்டு ரெஸ்ட் இல்ல HTTP APS ஃபார் லாம்டா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா SQS SNS. ஓகேங்களா? சோ இந்த SQS SNS என்ன பாத்தீங்க அப்படின்னா மெசேஜிங் அண்ட் நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்ப SQS என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கியூ சிஸ்டம். ஒரு குட்டியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இங்க இருக்கிற இந்த டேட்டாபேஸ் இருக்குல்ல, நான் என்ன பண்றேன்னா இந்த SQSல நான் வந்துட்டு பைத்தான் கோட் எழுதி நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எங்கிட்ட டேபிள் இருக்கிற என்னென்ன டேபிள் இருக்கிற டேபிள்ஸ் டேபிள் ஃபார்மேட் அதெல்லாம் நான் SQSல ஆட் பண்றேன் அப்படின்னா, இப்ப என்னோட இந்த RDS வந்துட்டு டவுன் ஆகும்போது என்ன ஆகும்னா என்னோட எல்லா டேட்டாவும் இதுல கியூ ஃபார்மேட்ல ஒவ்வொன்றா வந்து ஸ்டோர் ஆயிக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்துட்டு RDS வந்துட்டு எப்பவுமே டவுன் ஆகாது. எப்படி டவுன் ஆகும்னா நான் ஏதாச்சும் அப்டேட் பண்றேன், இல்ல வந்துட்டு ஏதாச்சும் கான்ஃபிக் மாத்துறேன், CPU RAM மாத்துறேன், அதெல்லாம் மாத்தும் போது இப்ப நான் அப்டேட் கொடுக்கும்போது 10 minutes to 15 minutes ஆகும். இது வந்துட்டு நார்மலா சின்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் வந்துட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு லேக் டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதாகுமா, நான் என்ன ஆகும்னா இந்த SQS என்ன ஆகணும் அப்படின்னா கியூ ஃபார்மேட்ல எனக்கு ஒவ்வொரு டேட்டாவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆஃப்டர் எனக்கு சர்வர் வந்துட்டு இப்ப RDS வந்துட்டு மறுபடியும் அவைலபிள் வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும்னா கியூ ஃபார்மேட்ல ஒவ்வொரு டேட்டாவும் வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வந்துட்டு SQS ஓடது. SNS என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணும். இப்ப இந்த மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் லெவல்ல இதுல வந்து SNS தான் பண்ணுது. ஓகேங்களா? சோ வந்து SNS அப்புறம் SQS இதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா phase 5க்கு போலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா phase 5. ஓகேங்களா? சோ phase 5 என்ன பாத்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜ். நம்ம எப்படி வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்து கடைசியில் வந்துட்டு மானிட்டரிங் பண்றோமோ அதே மாதிரி நம்மளோட எல்லா சர்வீஸையும் மானிட்டர் பண்றது, அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி வந்து கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ் எல்லாம் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம இதுல வந்துட்டு 3 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நான் சொன்ன மாதிரி மானிட்டர், ரெண்டாவது வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட். என்ன ஆடிட்லாம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் வாட்ச் சொன்ன பாத்தீங்களா என்னென்ன நேரத்தில் ஏதாவது சர்வீஸ் என்ன ஆகுது அப்படிங்கறது இந்த ஹெல்த் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம செக் பண்றது. இந்த செக்யூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆடிட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் ஆக்ஷன், அதாவது கிளவுட் ட்ரையல்னா ஒவ்வொரு சர்வீஸ் இருக்கும், அதோட ட்ராக் ஆக்ஷன் வந்து நம்ம ட்ராக் பண்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோல். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சர்வீஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா வந்துட்டு இந்த சர்வீஸ் வந்துட்டு இவ்வளவு யூஸ் பண்ணி இவ்வளவு காஸ்ட் ஆகுமா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம யூஸ் பண்ணிடுவாங்க. சோ அதனால என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட மணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வேஸ்டா போயிடும். சோ இதே வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்றது அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஒரு பார்ட் அதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு நிறைய நீங்க வந்து கெயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வர்ற வீடியோஸ்ல வந்துட்டு நம்மளோட ஃபுல் கோர்சஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம். சோ நம்ம எல்லாருமே டுகெதரா சேர்ந்து வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணி
பெருசா அச்சீவ் பண்ணலாம் கைஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க கைஸ். ஸோ நம்ம இன்னொரு வீடியோல மாட்டி பார்க்கலாம். ஸோ பாய்.